Hello everyone, I am Dr. Yogesh, Senior Consultant from Sri Lakshmi Hospital, Velachery. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வின்டர் சீசனுக்கு என்ட்ரு ஆகிறோம். அதாவது ஜூன் ஜூலை மாதம் வந்து மழைக்காலம் குளிர்காலம் வரும். ஸோ என்னென்ன பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு டெவலப் ஆகும், என்னென்ன பாசிபிள் ஃபீவர் நம்மளை வந்து தாக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃப்ளூ, அதாவது H1N1 ஃப்ளூ இல்லைன்னா H3N1 ஃப்ளூ. செகண்டு பார்த்தோன்னா நம்மளுடைய கொரோனா வைரஸ். இது ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு காமனாக இருக்கிற வைரஸ் ஃப்ளூ லைக் இல்னஸ். ஸோ இதில் என்னென்ன நம்மளுடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோன்னா, தலைவலி, காய்ச்சல், மூக்குலேருந்து அந்த ஜலம் கொட்டுறது, இது எல்லாமே வந்து காமன் ரீசன்ஸோட எந்த ஃபீவர்னாலும் வரலாம். பட் மோஸ்ட் காமன் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பாடி பெயின், அதாவது மயால்ஜியான்னு சொல்லுவோம். சிவியர் பேக் பெயின் இருக்கும். சில பேர் வந்து வாமிட்டிங், லூஸ் மோஷனோட நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காமன் சிம்டம்ஸு, இந்த ஃப்ளூவோட சிம்டம்ஸ். இதை எப்படி வந்து நம்ம தவிர்க்க முடியும்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து முகக்கவசம் அணியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு விசேஷங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி பப்ளிக்கு நிறைய இருக்கிற ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம மெஜாரிட்டி வந்து இந்த ஃப்ளூ லைக் இல்னஸை நம்ம தடுத்துடலாம். சப்போஸ் நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்படின்னா 1 நாள் 2 நாள்லேயே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேப்லெட்ஸ் வேணும்னா அந்த 2லேருந்து 3 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, வேக்சினேஷன் அவைலபிள். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் கோவிட் வேக்சினேஷன் போடலையோ தயவுசெய்து கோவிட் வேக்சினேஷன் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். செகண்ட் பார்த்தோன்னா அந்த ஸ்வைன் ஃப்ளூ வேக்சின், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வேளை இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலில் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஹை ரிஸ்க் பீப்புள், டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு பிளட் டிஸார்டர்ஸ் இருக்குது, இல்லை கேன்சர் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக இந்த வேக்சின்ஸ் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய நுரையீரல்லேருந்து நம்ம அந்த டிசீஸ் வராமல் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.